ஸ்ரீ குருபியோ நமஹ. விஸ்வக்சேனா பள்ளி குழுமம். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு முக்கியமான ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன். இந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுது, கணக்கு பாடத்தில் 82% ஆஃப் தி சில்ட்ரன் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். அதாவது 100 குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தாங்கன்னா அதில் 82% குழந்தைகள் கணக்கு என்றாலே பிணக்குன்னு சொல்கிறாங்கன்னு இந்த புள்ளி வருது சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்ட் வரையில் எந்த அளவுக்கு கணக்கை கண்டு பயப்படுறாங்களோ மேலே போக போக இன்னும் பயப்படுறாங்களாம். ஹையர் கிளாஸ் போக போக இன்னும் பயப்படுறாங்க. என்ன செய்யலாம்? இப்போது 10th போர்டு எக்ஸாம் பார்த்தீங்களான்னா சிபிஎஸ்சியில் 5 பேப்பர் 500 மார்க்கு, மெட்ரிக்கு 6 பேப்பர் 600 மார்க்கு. அதில் ஒரு பேப்பரில் மார்க் வாங்கலை அப்படின்னா கூட இந்த டோட்டலை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்களே, அதில் என்ன ஆகிடும், 20 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க் குறைஞ்சா கூட டோட்டல் போயிடும். ஸோ இந்த 5 பேப்பர் இல்லை இந்த 6 பேப்பரில் நிறைய மார்க் வாங்கி தான் ஆகணும். என்ன செய்யலான்னு யோசனை பண்ணும். இப்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் உங்களுக்குலாம் தெரியும். என்ன சொல்லுது? an object will continue to be in the state of rest or of uniform motion in the same direction unless it is acted upon. இப்போது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வச்சுட்டு போனால் அங்கே தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து அதை மூவ் பண்ணணும். அப்போது நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை வரும். ஸோ we thought about it. திருவள்ளூரில் பெருமாள் மாஸ்டர் மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாருக்குமே தெரியும். அவரை நம்ம விஸ்வக்சேனா பள்ளி குழுமத்தில் எக்ஸ்பர்ட் மேத்ஸ் கோச்சாக கூப்பிட்டு வந்திருக்கோம். நம்ம பள்ளிக்கூடத்தில் நல்ல மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. போன வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இவருடைய எக்ஸ்பர்டிஸ் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சர்வீஸு. அவரோட சேர்ந்து வேலை பார்த்த கலீகு ராதா மேடம், அவங்க ஒரு 35-40 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள கிட்டத்தட்ட 80 வருடங்கள் மேத்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இவர்களை அழைத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணக்கு அந்த பாடத்தில் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஒரு செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தில் நாங்கள் என்ன செய்யலான்னு இருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து +2 வரையில் இந்த கணக்கு பாடத்தை ஒரு செயல் திட்டமாக எடுத்து எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க, அந்த மிஸ்டேக் பண்ணுறதை எப்படி திருத்தணும், ஆசிரியர்களுக்கு எந்த விதமாக பயிற்சி கொடுத்தால் அவர்கள் இந்த கணக்கு பாடத்தில் ஒரு அதீதமான ஒரு விருப்பத்தை கொண்டு வர முடியும். இது தாங்க எங்கள் ப்ராஜெக்டு. இந்த ப்ராஜெக்டுக்கு எங்களுடைய கணக்கு ஆசிரியர்கள் ராதா மேடம், பெருமாள் மாஸ்டர் இவர்களை ஒரு டீமாக அமைத்து கணக்கு பாடத்தை நன்றாக உள்வாங்கி அதில் 100க்கு 100 வாங்க வைக்க வேண்டியது தான் எங்களுடைய குறிக்கோள். இந்த முயற்சிக்கு பெற்றோர்களாகிய உங்களையும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோடில் பெருமாள் மாஸ்டர் கணக்கு பாடத்தை பற்றி சில முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்வார். இப்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷா இருக்குன்னா அது 3 சக்கரம், 3 சக்கரம் ஓடினா தானே விரும்பி இடத்துக்கு போக முடியும். அதே போல தான் மாணவர்கள், பெற்றோர்கள், கணக்கு ஆசிரியர்கள், இந்த 3 பேர்களுக்கும் சேர்ந்து அவர் வந்து அறிவுரை கொடுக்க போகிறாரு, ஐடியாஸ் கொடுக்க போகிறாரு. அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டே பாருங்க. இங்கே ஒரு நம்பர் போது பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். உங்கள் குழந்தைகள்கிட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்களன்னா அதையும் நாங்கள் இந்த டிஸ்கஷன் எடுத்துகிட்டு பதில் சொல்லிவிடுவோம். இல்லை ஒரு இமெயில் ஒன்று ஓடுது பாருங்கள் கீழே, அந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். தமிழ் அனுப்பலாம், ஆங்கிலத்தை அனுப்பலாம். அந்த கேள்விகளையும் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்துட்டு உங்களுக்கு சில ஐடியாக்கெல்லாம் கொடுக்கலான்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். நமது விஸ்வக்சேனா பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு வருடத்தில் கணக்குன்னா மற்ற சப்ஜெக்டை விட அதிகமாக விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் எடுத்து செயல்படுத்த போகிறோம்.
All the best for the parents, teachers and students. All the best. Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8660566635, Vishwaksena College of Education B.Ed 9440588844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318 11111, Punganagar, Tiruvallur.